உலகம் முழுக்க இருக்க தமிழர்களால் தமிழீழத்துக்காக போராடின புலிகளோட மாவீரர்னால அனுசரிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு குரூப் மட்டும் அதை கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம நாம் தமிழர் கட்சி தான். அந்த கூட்டத்தில் அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த 1.25 மணி நேரத்தில் அந்த புலிகள் அந்த போராட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த புலிகள் பண்ண தியாகம் என்ன, எப்படியெல்லாம் தலைவர் பிரபாகரனானவர் அந்த போரை வழி நடத்தினார், எவ்வளோ தியாகங்களுக்கு இருந்துச்சு, அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அண்ணா பேசவே இல்லை. அதுக்கு பதிலாக இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, இவனோட பெருமைகள், வீர தீர சாகசங்கள் அப்படின்ற மாதிரி பல பல வடைகளை சுட்டு பல கதைகளை சொல்லி அங்கே இருக்க விசிலடிச்சாங்குஞ்சிகள் அதை சிரித்து கொண்டாடி கைத்தட்டி மகிழ்ந்திருக்காங்க. அப்படி என்னத்தான் அந்த சனியை முடிச்சவன் பேசியிருக்கான் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணன் சீமானோட ஸ்பீச் ஆரம்பிச்சுட்டு உடனே ஒரு பெரிய சைஸு படியாக எடுத்து அழக ஆரம்பித்தவர் தான். முதல்ல என்ன பேசினார் அப்படின்னா, இந்த சாதி மதம் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு, முதல்ல புத்தர் வந்தார், அப்புறம் அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சொன்னார். அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரியல. புத்தர் ஏதோ ஒரு சாமியார் மாதிரியும், அவர் அவர் புத்தர்ன்றவர் ஒரு கடவுள் மாதிரியும், அந்த கடவுள் அப்படி புத்தர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுன்னா அப்படி ஒரு மதம் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியும் அண்ணன் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அண்ணனோட விசிலடிச்சாங்குஞ்சுகளை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கௌதம புத்தர் ஆனவர் அவர் ஒரு மதத்தை கட்டமைக்கணும், நான் கடவுள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை பண்ணலை. இந்த தெற்காசியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இந்த பார்ப்பனர்களோட ஆதிக்கமானது அதிகரித்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் இங்கே இருந்த பூர்வகுடிகளை நீ கீழ் சாதி, நீ தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் இந்த பார்ப்பனர்களால். அதை எதிர்த்து ஒரு புரட்சிகரமாக ஒரு மொமெண்ட்டை எடுத்தவர் தான், ஒரு மூமெண்ட்டை செஞ்சவர் தான் கௌதம புத்தர். இது அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ் தேசியம், திராவிடம், புலிகள் அடிக்கடி தங்களை அவங்க எழுதக்கூடிய கட்டுரைகளாக இருக்கட்டும், இல்லை கடிதங்களாக இருக்கட்டும், இல்லை புத்தகங்களாக இருக்கட்டும், அதில் தங்களை திராவிடர்களாக சொல்லிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சீமான் ஏதோ பேசியிருந்தார். அதுக்கு எதிர்த்தரப்புலேருந்து எடுத்து இந்த பாயிண்ட்டை வச்சாங்க. நீ திராவிடன் இல்லை, நான் தமிழன்னு சொல்கிறேன், ஆனால் நீ தலைவனாக ஏற்றுட்டு இருக்க பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை ஒரு திராவிடனாக தான் அவர் பிரகடனப்படுத்திட்டு இருக்காரு. நீ உங்கள் அண்ணன் சொன்னது தப்பு, பிரபாகரன் சொன்னது தப்பு, அவர் முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சு பேசு, அவருக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு நீ இதை பேசு அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு. இதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. தன்னை திராவிடன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா எதுக்காக அவர் தனித்தமிழ்நாடு கேட்கணும், தாய் தமிழ்நாடு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாராமா. நமக்கு கண்ணு முன்னாடி புலிகள் அவங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு கட்டுரைகள்லையும் தன்னை திராவிட தமிழர்கள், திராவிடர்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னை முன்னெடுத்து அவங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்றது பல ஆதாரங்கள் இருக்குது. அதையும் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்புறம் அண்ணா நேராக ஈரோப்புக்கு போகிறாரு. ஈரோப்புக்கு போயிட்டு இங்கிலாந்துலேருந்து ஏன் அயர்லாந்து தனியாக பிரிஞ்சுது, அங்கே என்ன மதமாக பிரச்சனை, மொழி தான் இனம்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசினார். அது என்னமோ உண்மை தான், இருந்தாலும் அண்ணன் சொன்னது அந்த மாதிரி இல்லை. அண்ணன் ஒன்றுமே தெரியாமல் அரைகுறையாக ஏதோ தம்பிகள் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புனது, அண்ணனுக்கு டைப் பண்ணி அனுப்புனா படிக்க தெரியாது, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பானுங்க போல். அதை கேட்டுட்டு அப்படியே மேடையில் ஒப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த
இங்கிலீஷை பற்றி பேசும்போதோ இல்லை யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸை பற்றி பேசும்போதோ ஜாக்கிரதையாக பேசுங்க. இங்கிலீஷ் ஒன்றும் இங்கிலீஷ்க்குன்னு தனி அடையாளம் இல்லை, அது அந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய மக்களுக்குன்னு சொல்லி தனி இன அடையாளம்லாம் எதுவும் கிடையாது. நீ எப்படி வந்து என்னோட சேரனோட பேரனுங்க தான், முப்பாட்ட சேரனோட பேரனுங்க தான் மலையாளம் பேசுகிறவங்க, அவங்க யார், பூர்வக்குடி தமிழ் தானே அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி தான் இங்கிலீஷ்க்கு வந்து பூர்வக்குடி இருக்குது. அது வந்து கலெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜஸை வந்து சேர்த்தது தான் ஆங்கிலம். ஆங்கிலத்துக்குன்னு தனியாக இனக்குழுக்களோ மக்களோ கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வந்து அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினது, இப்போ டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக போராடுறேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை இவர் இல்லைன்னா 8 வழி சாலையே வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் நிறைய பேசியிருந்தார். அப்போ எட்டு வழி சாலைக்காக இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இல்லை இடதுசாரி இயக்கங்களோ இல்லை பெரியார் இயக்கங்களோ பல பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன் கிட்டத்தட்ட திமுகவே அதுக்கான எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி 2-3 வருஷத்தில் நடந்தது. 2-3 வருஷம் கூட இல்லை, கடைசியாக அதிமுகவோட ஆட்சி இறுதி கட்டத்தில் இருக்கும்போது நடந்தது. மொத்த ஊரும் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தையே அவன் இப்படி போய் சொல்கிறானே. நாம் போய் பார்க்காத ஈழத்தில் தலைவர் பிரபாகரனை இவன் சந்தித்ததாக சொல்கிறக்கூடிய கதைகளெல்லாம் எப்படி தான் நம்பி விசில் வச்சுருக்கானுங்களோ தெரியல. முன்னாடி உட்காந்து ஒரு கூட்டம். அப்புறம் வந்து கனிம வள கொள்ளை வந்து நான் தான் தடுக்கிறேன், கனிம வளத்துக்கு எதிராக என்னை தவிர இந்த தமிழ்நாட்டில் எவன்டா குரல் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படிப்பட்ட அண்ணனானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கனிம வள கொள்ளையோட தமிழ்நாட்டில் இருக்க கனிம வள கொள்ளையோட காட்ஃபாதரான வைகுண்டராஜனை போய் அண்ணன் வந்து கல்யாணம் ஆன உடனே அவர் காலில் போய் மனைவியோட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் போட்ட கரிசோரை தின்னு தான் வந்து கனிம வளத்துக்கு எதிரான குரலை வந்து அண்ணன் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது பின் தகவல். அதுக்கப்புறம் வந்து சென்னையோட பூர்வக்குடிகளான மக்களை வந்து புறநகருக்கு தள்ளிட்டாங்க. இப்போ கண்ணகி நகர், இந்த பெரும்பாக்கத்தில் இருக்கவங்க, சிறுசேரியில் இருக்கவங்களாம் தள்ளிட்டாங்க அப்படின்றத மாதிரி சொன்னார். அதில் சில விமர்சனங்களும் இருக்குது, சில நல்ல விஷயமாகவும் பார்க்க வேண்டியதும் இருக்குது. அது வந்து அண்ணன் நல்ல பக்கத்தெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதை வந்து குப்பைக்கிடங்கா இன்றைக்கி மாற்றி வச்சுருக்க அப்படின்றத மட்டும் பேசுகிறாரு. இப்போ வந்து இதை அவர் பேசும்போது இன்றைக்கி ஆட்சியில் இருக்க திமுகவானது தான் இதை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவன் பேசுகிறது எல்லாமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அது திமுக தான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ இந்த விஷயத்தில் பள்ளிக்கரணை குப்பைக்கிடங்காக்குனதாக இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ், காலேஜஸ், இந்த சத்யபாமா யூனிவர்சிட்டி, அப்புறம் நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தூக்கி யார் தாரவாத்தது அப்படிங்கிறத அண்ணன் சொல்லவே மாட்டார்னு நினைக்கிறேன். வெறும் போகிற போக்கில் சதுப்பு நிலத்தை வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க, குப்பை கிடங்காக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மட்டுமே அண்ணன் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்துதான் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆடு மாடுகளை மேய்ங்க, படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, உனக்கு படிப்பு வரலையா பரவாயில்ல, நீ வந்து ஆடு மாடு மேய்ங்க, உனக்கு நான் வந்து அரசாங்க உத்தியோகம் தரேன், அரசாங்க சம்பளம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசுகிறாரு. இது எந்த மாதிரியான பேச்சு அப்படின்றது தெரியல. ஏன்னா தான் வந்து படிக்கலைனாலும் இங்கே மூடி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் திறந்து, மேலும் சில பள்ளிக்கூடங்களை திறந்து மதியானம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு சாப்பாடும் போட்டு எல்லாரும் வரணும் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ண காமராஜர் இருக்கார். அவருக்கு அடுத்ததாக அதை சத்து உணவாக மாற்றினதுக்கு எம்ஜிஆர் இருக்கார். அப்புறம் வந்து சத்து உணவோடு சேர்த்து முட்டை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கலைஞர் பண்ணார். காமராஜரில் ஆரம்பித்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்றைக்கி இருக்க எம்கே ஸ்டாலின், இவங்க எல்லாரும் இந்த கல்விக்காக அவங்க அவங்க அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அளப்பெரியது. இவன் என்னன்னா ஏன் அவங்க பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, என்னை படிக்க வைக்கல குடிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த நாய், உனக்கு படிப்பு வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி வந்து நீ ஆடு மாடு மேயி,
நீ வந்து ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமா, நீ வா, டூரிஸ்ட் கைடு நீ தான் அப்படின்னு சொல்லுது. இந்த அரசாங்கமானது கல்விக்காக காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்தை திறந்தார் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க. அதை மூடினது என்னதான் ராஜாஜியாக இருந்தாலும் அவர் பின்னாடி வந்த காமராஜர் அதை திறக்க செய்கிறாரு. அதுக்கடுத்ததாக சில காலங்கள் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பள்ளிகளை கலைஞர் புதுசாக நிறையா பள்ளிகளை திறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மதிய உணவகத்தில் வந்து இது வந்து சத்துணவாக மாற்றணும்னு சொல்லி எம்ஜிஆர் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது வந்து கலைஞரும் அதை முன்னெடுத்து அதில் இன்னும் சில அப்கிரேட்லாம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதாவும் அதில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணி நடந்து போகிறவனுக்கு காலில் முள்ளோ கல்லோ குத்தாமல் இருக்க செருப்பு கொடுத்து, அந்த புத்தகத்தை சுமக்கிறதுக்கு பேக் கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, பஸ் பாஸ் கொடுத்து, இது எல்லாத்தையுமே இந்த 2 கவர்மெண்ட்டும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி இருக்கவர் காலையில் நிறைய பேருக்கு இங்கே இருக்க வேலை சூழலில் சமைச்சு தன்னோட பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால காலையிலையும் வந்து நாங்கள் காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் நீ என்ன சொல்கிற, காலையில் நான் வந்து ஒன்று மாதிரி உப்புமா போடல அப்படிங்கிற. ஏன்னா மடப்பயலடா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. கொஞ்சமாவது கோழிப்பி சைஸுக்கு ஒரு மூளைன்னு ஒன்று மண்டையில் இருந்துச்சுன்னா அவன் இப்படிலாம் பேச மாட்டான். தான் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி நம்ம 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்கவன் இப்படி பேச மாட்டான். வெறும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒரு 100-150 பேர் பார்க்குற இந்த சேனலில் பேசக்கூடிய நாங்கள் 2 பேருமே ஒரு 1000 பேர் நம்ம மாற்றி மாற்றி பார்க்குறாங்க, ஒரு தொடர்ந்து ஒரு 100-150 பேர் பார்க்குறாங்கன்னுமே கூட அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் தப்பாக போயிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து ஒரு விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாய் ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையவே நான் மாற்றி காட்டுறேன்னு பேசுகிறவன், நீ படிக்காத, படிப்பு வரலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். படிப்பு வரலனாலும் பரவாயில்ல, நீ கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீ அட்லீஸ்ட் ஒரு யூஜி டிகிரியாவது படி, நீ 10ஆவதுல வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நீ ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கான ஒரு டிகிரியை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரியான காலேஜஸை வந்து கொண்டு வந்தது. அதுக்கு தான் இந்த மாதிரி படிப்பு வரலன்னா நீ வந்து ஆடு மாடு மெய் அப்படின்னு கூப்பிட்றதுக்காக இந்த இத்தனை காலகட்டத்தில் இந்த 50-60 வருஷத்தில் எந்த அரசாங்கமும் இயங்கவே இல்லை. படிப்பு எவ்வளோ முக்கியன்றதை முன்னெடுத்து தான் இவங்க எல்லாருமே உழைச்சிருக்காங்க. இந்த நாய் மாதிரி ஆடு மாடு மெய் அப்படின்னு காரில் உட்காந்து சரக்கை போட்டு வந்து இங்கே எவனும் பேசினதில்லை, பேசவும் மாட்டான். ஏன்னா இந்த நாய்க்கு அவ்வளோதான் தெரியும், இந்த நாய்க்கு அறிவுன்றதே கிடையாது. அடுத்ததாக வந்து அண்ணன் வந்து உலகத்தர மருத்துவத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உலகத்தில் இருக்க எல்லா வளர்ந்த நாடுகளில் இருக்க மக்களும் இந்தியாவுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா மெடிக்கல் டூரிசம் அப்படின்ற பேரில். இந்தியா தான் உலகத்தில் இருக்க எல்லா வளர்ந்த நாடுகளுக்குமே வந்து மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக இருக்குது. அதுலேயும் தமிழ்நாடு தான் முதன்மையான இடத்துல இருக்குது. இந்த லட்சணத்தில் தான் மற்ற நாடுகளோட மருத்துவம் இருக்குது. இதில் உலகத்தரத்துக்குன்னா உலகத்தில் எந்த மருத்துவம் வந்து தரமாக இருக்குது, இவர் வந்து அந்த தரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சில ஃப்ளாஸ் இருக்குது, நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருக்குது, மெடிக்கல் எரர்ஸ் வந்து நடக்கிறதுனால அங்கங்கே சில பேர் இறந்தும் போகிறாங்க. அது வந்து அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நடக்குதானா? இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நடக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வளர்ந்த நாடுகள்லையுமே மெடிக்கல் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்க தான் செய்கிறது. அது நான் சரின்னு சொல்லலை, அது திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது வேறு டாபிக். அமெரிக்காவில் போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு தீஸ் மெடிக்கல் எரர்ஸ். ஸோ உலகம் முழுக்கவே வந்து மெடிக்கல் எரர்ஸ் நடக்க தான் செய்யுது. நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை இந்த சீமான் மாதிரியான தருதலைங்க பேசுகிறதையோ, இல்லை படத்தில் இவனுங்க நான் வந்து சுவாரஸ்யமாக திரைக்கதை எழுதுறேன் அப்படிங்கிற பேரில் கொடூரமாக காட்டுறதோ, இல்லை இந்த கமெண்ட் செக்ஷன்களில் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை வேறு ஸ்டேட்ஸில் உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கமே எட்டி கூட பார்க்காத சில நாதாரிகள் வந்து எழுதுகிற அளவுக்கு இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம், இங்கே இருக்க சுகாதாரத்துறை வந்து அவ்வளோ மோசமாக நடக்கலை. அப்புறம் வந்து நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனால் நமக்கு வந்து சுத்தமான ஒரு சூழல் இல்லை. அங்கே
பார்த்தா டாய்லெட்ஸ் வந்து க்ளீனாக இருக்காது, அங்கங்கே எச்சு துப்பி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உனக்கு எச்சு துப்பணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாஷ் பேஷன்லேயோ இல்லை சிங்க்லேயோ இல்லை டாய்லெட்லேயோ இல்லை குப்பை தொட்டிலையோ தேடி போய் துப்ப வேண்டியது உன் வேலை தானே. நீ தானே கண்ட இடத்துல துப்புற. நீ தானே துப்புற. இல்லை மருத்துவத்துறை அமைச்சர் வந்து துப்புறாரா, இல்லை முதல்வர் ஸ்டாலின் வந்து துப்புறாரா? இல்லை நீ தானே ஒன்றுக்கு அடிக்கிற, நீ தானே ஆகி போகிற. அதுவும் ஒன்றுக்கு போகிற இடத்துல ஆகி போய் உட்காந்துருக்க. இதெல்லாம் யார் பண்ணுறது? இதெல்லாம் அவங்களா பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம தானே பண்ணுறோம். நம்ம ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஒரு பார்க்கோ, கவர்மெண்ட் பார்க்கோ, இல்லை பஸ் ஸ்டாண்டோ, இல்லை ஹாஸ்பிட்டலோ, இல்லை கவர்மெண்ட் பள்ளிக்கூடமோ, இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போய் பண்ணுற வேலைகள்லாம் என்ன? இதெல்லாம் சுத்தமாக இல்லை அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நாம தான். நீ பேண்ட பியே நீ தான் அள்ளி போகணும், நீ ஒன்று கடிச்சுன்னா நீ தான் தண்ணி ஊற்றணும், அதை ஒருத்தன் வந்து கழுவி விடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி நாதாரிகள் பேச்சு கேட்டுட்டு இருந்தால் இங்கே இருக்க எல்லாமே தப்பாக தான் தெரியும். நான் வந்து துண்டு சீட்டு வச்சுட்டு பேசுகிறவன் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவர் யாரை சொல்கிறாருன்னா ஸ்டாலினை தான் சொல்கிறாரு. முதல்ல ஸ்டாலின் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே, ஒரு 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 கம்பெனியில் இருக்க மேனேஜர் கூட தன்னோட பொறுப்பு உணர்ந்து அவர் அடுத்த நாள் ஏதாவது ஸ்பீச் கொடுக்க போகிறாரோ இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்களோ அப்படின்னா முன்னாடி நாள் உட்காந்து நான் இதை தான் பேசணும், இப்படி தான் பேசணும், இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்றத கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு பேப்பரோ இல்லை ஒரு பிபிடியோ போட்டு எடுத்துகிட்டு போயினா அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா நாம் பேசுகிற விஷயங்கள் தவற போயிடக்கூடாது. நீ வந்து பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசுவோம், உனக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, நீ பேசுகிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நீயே சொல்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறியே, நீ பேசினதுக்கப்புறம் நீ என்ன பேசினு உனக்கே ஞாபகம் இருக்கா? நீ குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க குடியார நாயி, நீ எல்லாம் வந்து துண்டு சீட்டை பற்றி பேசுகிற. அடுத்ததாக இதுதான் முக்கியமான விஷயம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழின தலைவர் பிரபாகரன் வந்து இலங்கையில் ஈழத்தில் உட்காந்துக்கிட்டு சிங்கள இராணுவத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரா, போர் பண்ணிட்டு இருந்தாரா, இல்லை இந்த கம்மநாட்டி எடுத்த கரும் பிடிச்ச படமான வாழ்த்துக்கள் படத்தை பார்த்துட்டு இருந்தாரா, இல்லை அவருக்கு படம் பார்க்கறது தான் வேலையா, இந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் எப்படி இருக்குன்றத தேடி தேடி பார்க்கறது தான் வேலையா, இல்லை இந்த நாய் சொல்கிற மாதிரி ஆமக்கறி, இட்லி கறி, உடும்பு கறி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறது தான் அவரோட வேலையா? எனக்கு சுத்தமாக புரியல. அவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 40,000 போர் வீரர்களை வச்சுக்கிட்டு ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த நாய்க்கு ஆமக்கறி சுட்டு கொடுக்கறது, உடும்பை வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறது, இவன் எடுக்கிற குப்பை படத்தெல்லாம் உட்காந்து பார்க்கறது தான் அந்த ஆளுக்கு வேலையா? இதை விட ஒரு ஒரு போராளியை எப்படி ஒருத்தனால அசிங்கப்படுத்த முடியும்? இந்த நாய் பேசுறதெல்லாம் அவன் என்ன வேணாலும் பேசிட்டவன், எங்கள் தலைவரை பற்றி அவன் தானே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் இவனை நம்பி இத்தனை பேர் இத்தனை கோடிகளை வந்து திரள் நிதியாக கொடுக்குறீங்கன்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஒன்று, நீங்கள் வந்து தமிழீழத்துக்கு எதிரானவங்களாக இருக்கணும், இல்லை பிரபாகரன் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த நாயை அந்த ஆளை அசிங்கப்படுத்துறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே குளிரிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மான ரோஷம் இருக்கவன் இப்படி பேசுகிற ஒருத்தனுக்கு காசை கொடுக்க மாட்டான், அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டான். இப்போ என்னோட தலைவர் வந்து நான் பெரியார் கலைஞர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே வந்து ரொம்ப வயசாகி உடல் நலம் குன்றி தான் இறந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கலைஞரை பற்றி ஒருத்தன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான், பெரியாரை பற்றி ஒருத்தன் நின்று பேசிகிட்டு இருக்கான், இல்லை அம்பேத்கரை பற்றி ஒருத்தன் நின்று இந்த மாதிரி கதையாக பொய்யா அடித்து விட்டுட்டு இருக்கான்னா நான் செருப்பாலே அடிப்பேன். ஏன்னா எனக்கு ரோஷம் வரும். நான் வந்து போற்றி பார்க்குற என் தலைவனை இந்த சமுதாயத்துக்காக இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா நான் இப்படி ஒரு நாய் என்னோட தலைவனை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னா நான் செருப்பாலே அடிப்பேன். அவனுக்கு வந்து திரள் நிதி கொடுத்து அவனை செழிப்பாக கொழுக்க வச்சு
2.5 லட்ச ரூபா வீட்லேயும் அவன் வளர்க்குற நாய்க்கு 50,000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி அவன் பையனை 10 லட்ச ரூபா கட்டி அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரி நான் காசு கொடுக்க மாட்டேன். மான ரோசம் இருக்க எவனும் எந்த தமிழனும் இதை பண்ண மாட்டான். இது ஃபுல்லாகவே அப்புறம் என்ன சொல்கிறான், இவர் வந்து படத்தை பார்த்தாரான் பிரபாகரன், இவர் படம் வந்து ஃப்ளாப்னு அவருக்கு தெரியுமா, அதனால் கவலைப்படுறிய தம்பி அப்படின்னு கேட்டாராம். அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்றாராம். இவர் வந்து அதுக்கப்புறம் வழக்கமாக வச்சுருப்பான்ல ஒரு உருட்டு பகலவன் அப்படின்ற ஒரு கதை வந்து ஒரு கதையாக எழுதியிருப்பான் போல். அந்த 2 படத்துக்கு அப்புறம் இந்த கதையவே ஓயாமல் உட்காந்து கிட்டத்தட்ட அவன் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து விஜய் கிட்ட சொன்னதுலேருந்து இப்போ கடைசியாக ரெட் பிக்ஸில் ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான். கடைசியாக ரஜினிகாந்த் கிட்ட கூட இந்த கதையை நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அவர் போரில் இருந்தாரா, அங்கே இருக்கக்கூடிய 40,000 பேர் கட்டி மேய்க்கிற வேலையை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, பிளான் போடுறது, இந்த மாதிரி வேலையை பார்ப்பாரா, இல்லை இந்த நாய்கிட்ட உட்காந்து இவன் சொல்கிற இந்த குப்பை கதையை கேட்டுட்டு உட்காந்துருப்பாரா? எனக்கு சுத்தமாக புரியல. அப்புறம் வந்து தலைவர் சொன்னாராம், இந்த காதல் கவிதை இந்த மாதிரியான கதைலாம் நமக்கு செட் ஆகாது தம்பி, நம்ம வந்து நம்ம தமிழர்கள்கிட்ட வந்து வீரமும் மானமும் தான் இல்லை, அதனால் அதை வந்து பிரகடனப்படுத்துகிற மாதிரி நீ ஒரு கதை எடு அப்படின்னு சொன்னாராம். தமிழர்களுக்கு மானமோ வீரமோ இல்லை அப்படின்னு பிரபாகரன் சொன்னாராம் இவங்கிட்ட. என்னங்க இதெல்லாம் என்ன மாதிரி கேவலமான பேச்சு? இதெல்லாம் கேட்டுக்கிட்டும் நீங்கள் இன்னமும் அவனுக்கு ஆதரவாக இருக்கீங்க. அதுவும் இவனை கூட பரவாயில்ல, இவன் முன்னாடி உட்காந்து கைத்தட்டி சிரிச்சானுங்க பாருங்க, அந்த நாய்களை செருப்பு கழட்டி அடிக்கணும். இவெல்லாம் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் வந்து திரள் எழுதி வாங்கி அதில் தின்னுட்டு சுற்றுற தருதலைங்க தானே. நான் சின்ன பையனாக இருக்கும்போது விடுதலை புலிகளை பற்றியோ இல்லை ஈழ போராட்டத்தை பற்றியோ நான் கேள்விப்பட்டு வளர்ந்ததும் இல்லை எனக்கு புகட்டப்பட்ட கதைகளும் இல்லை நானாக என்னோட சொந்த ஆர்வத்தில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதையும் வச்சு அவங்கெல்லாம் எனக்கு ஹீரோ. இந்த பரதேசி ஒரு கண்ணை மூடிட்டு பிரபாகரன் யோசிச்சேன்னா அந்த ஒரு ஆர்மி ட்ரெஸ் மாதிரி ஒரு போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு வீரமாக நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் எனக்கு தோணும். ஆனால் என்னைக்கு எனக்கு சீமானோட அறிமுகம் கிடைச்சி இவன் பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்து கேட்டு இன்றைக்கி நான் கண்ணை மூடினேன்னா எனக்கு வந்து பிரபாகரன் ஆமக்கறி சுடுற மாதிரியும் உடம்பு கறி சுடுற மாதிரியும் தான் விஷுவலைஸ் ஆகுது. இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கான் இவன். இப்படி வந்து ஒரு தலைவனை பற்றி பேசினா என்ன, பேசலன்னா என்ன? இப்போ இவனை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகுது. இவ்வளோதாங்க விஷயம். தயவு செய்து இந்த சீமானோட கூடாரமானது காலியாகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறானுங்க நிறைய பேர். அப்படின்ற மாதிரி அவனே சொல்கிறான். ஏன் சந்தோஷப்படுறோன்னா, இந்த மாதிரி கதையாக எந்த கொள்கையும் இல்லாமல் தனக்கு ஒரு கொள்கை இருக்கிறதா ரொம்ப வருஷமாக ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு ஒரு 30 லட்சம் பேரை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்க, அது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்றது வியப்பாக தான் இருக்குது. இப்படி ஒருத்தன் அழிகிறத பார்த்து சந்தோஷப்படுறது, இந்த தமிழ் சூழலில் இந்த தமிழ் சமுதாயத்து மேலே அக்கறை இருக்க ஒருத்தனா உன்னை பார்த்து நீ உன்னோட அழிவை பார்த்து சந்தோஷப்படுறது எனக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வரீங்க, பார்க்குறீங்க, போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.